ஹலோ எவ்ரிஒன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆர்டிகல் 16 பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 16 சேஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது அரசாங்க வேலையில் இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கணும். இந்த ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் டைரக்டா இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு போயிடலாம். அதில் பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. கிளாஸ் 1, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் சிட்டிசன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அப்பாயின்மெண்ட். இந்த ஆர்டிகல் சிட்டிசனுக்கு மட்டும்தான், ஃபாரினர்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. கிளாஸ் 2 ஒரு செட் ஆஃப் கிரவுண்ட்ஸுக்கு கீழே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் டைம்ல டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், டெசன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட். இதுல ரேஸ் அண்ட் டெசன்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரேஸ்ன்றது பயாலஜிக்கலா டிஃபைன் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நீக்ரோயிட்லாம் சொல்றோம் இல்லையா, அதை தான் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் டெசன்ட்னா ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வச்சு அவரோட ஜெனரேஷனை குறிக்கக்கூடியது தான் டெசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் நேஷன்றதுக்காக அவரோட ஜெனரேஷன் பசங்க, அவங்களோட பேர குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் டைரக்டா எந்த ஒரு எக்ஸாமினேஷன், எந்த ஒரு எவாலுவேஷனும் இல்லாம கவர்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு வகையான டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் டெசன்ட். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் டெசன்ட்டும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, அனைவரும் சமம் தான். கிளாஸ் 3, ஒரு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிக்கு கீழே வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெசிடென்ஸை ஒரு ரெக்குயர்மெண்ட்டா பிரெஸ்கிரைப் பண்ண முடியும் பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா. ஸ்டேட்டுக்கோ யூனியன் டெரிட்டரிக்கோ அந்த அதிகாரம் கிடையாது. பார்லிமெண்ட் தான் அதுக்கான லா எனாக்ட் பண்ணணும். இதன் அடிப்படையில் அட் பிரசன்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 371D. இந்த ஆர்டிகல் 32nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 1973 இன்செர்ட் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் 4, ரிகார்டிங் ரிசர்வேஷன். இங்க எனி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இட் மீன்ஸ் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாரும் இந்த வார்த்தை எனி பேக்வர்ட் கிளாஸ்க்கு கீழே தான் உள்ளடங்கி இருக்காங்க. தென் கிளாஸ் 4A, இது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்திருக்காது. 77th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 மூலமா ஆட் பண்ணப்பட்ட ப்ரொவிஷன். இது எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷனை என்ஷூர் பண்ணுது. அண்ட் எகைன் இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ற விதமா 85th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 2001 கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டின்ற கான்செப்டையும் இந்த ப்ரொமோஷன் ரிசர்வேஷனுக்கு ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த கான்செப்டை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் இந்த கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டினா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு 2 பேர் இருக்காங்க. இவருக்கு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவருக்கு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவரு எய்தர் எஸ்சி ஆர் எஸ்டிஎஸ் சேர்ந்த பர்சனா இருக்கலாம், இவரு எனி ஒரு ஹையர் கிளாஸ் சேர்ந்த பர்சனா இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இன்ஜினியர் அண்ட் இவர் சீனியர் இன்ஜினியரா இருக்காரு. இவங்க 2 பேருமே அடுத்து படிப்படியா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும்னு எடுத்துப்போம். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர்ல எந்த ஒரு எஸ்சி எஸ்டியும் இல்லைன்ற பட்சத்துல இந்த இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர் ஆகாம டைரக்டா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிடுவாரு. எனிஹவ் இந்த சீனியர் இன்ஜினியரும் ஒரு நாள் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ஆக போறாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 4th இயர்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிடுறாருன்னு எடுத்துப்போம். இவரு பொறுமையா ஒரு 8வது வருஷத்துல தான் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வராருன்னா இப்போ இவருக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே 4 years தான், இவருக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் 8 years. இப்போ 2 அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காங்க. ஒருத்தவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு 4 years இருக்கு. பட் ஸ்டில் இவரை தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர்ல இருந்து அடுத்த ப்ரொமோஷன் போக்குல சீனியரா கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த பர்சன் பிஏ சீனியரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுதான் கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன் கேஸ் உங்க யாருக்காவது புரியலன்னா இன் பர்சன் என்ன அப்ரோச் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் 4B, பேக்லாக் வேகன்சி இருக்கு இல்லையா, அதாவது ரிசர்வ்டு பேக்லாக் வேகன்சியை ஃபில் பண்ணக்குள்ள அந்த வருஷத்துல இதை ஒரு செப்பரேட் கிளாஸ் ஆஃப் வேகன்சியை தான் ட்ரீட் பண்ணப்படணும். ஜென்ரலா அந்த வருஷத்துக்கு லிஸ்ட் பண்ணக்கூடிய ரிசர்வ்டு சீட்ஸ்ல இந்த ரிசர்வ்டு சீட்ஸை ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த 50% சீலிங்ன்றது அஃபெக்ட் ஆகும். அதனால இதை ஒரு செப்பரேட் கிளாஸ் ஆஃப் வேகன்சியை தான் ட்ரீட் பண்ணப்படணுன்றதுக்கான ப்ரொவிஷன் தான் 81st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000 மூலமா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 16ல அடுத்து கிளாஸ் 5, இது ரிலீஜியஸ் அண்ட் டினாமினேஷனல் இன்ஸ்டியூட்டை பத்தி சொல்லக்கூடியது. இந்த ரிலீஜியஸ் அண்ட் டினாமினேஷனுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துன்றது ஒரு ரிலிஜியன். இந்த ரிலிஜியனுக்கு கீழே சப்செக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வைஷ்ணவைட்ஸ்னு சொல்லுவோம், சைவவைட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சைவவைட்டோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு டெம்பிள் இருக்கு அப்படின்னா சைவவைட்டை சேர்ந்த ஆட்களை தான் அங்கே வேலைக்கு வைக்கணும். அதுதான் சேம் டினாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்கும், டிஃப்ரெண்ட் சப்செக்ஷன்ஸ்
இருக்கும் இல்லையா, அதுதான். ஒரு ரிலீஜியஸ் ஆஃபீஸ்னா அந்த சேம் ரிலீஜியனை சேர்ந்த பர்சன் தான் அந்த ஆஃபீஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் clause 5. அண்ட் ஆர்டிகல் 16ல clause 6 பை 103rd Constitutional Amendment Act in the year 2019 ஆட் பண்ணப்பட்டிருக்கும். இது இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப் டு 10% வரைக்கும் கொடுக்கலான்றதுக்கான ஆர்டிக்கல் தான் இந்த clause 6. ஆர்டிகல் 16 கீழே இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது மண்டல் கமிஷன் அண்ட் அதை சார்ந்த விஷயங்கள். இதை ஒரு செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.